அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல், தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டு பொங்கல் செலிப்ரேஷனை ஒரு சின்ன விலாகாக அவங்க எல்லாரோடும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எல்லோரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 2 சின்ன வெங்கலப்பானை எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், வெங்கலப்பானையை ஒன்று வெண்பொங்கலுக்கு ஒன்று சக்கரை பொங்கலுக்கு ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம்லாம் இட்டாச்சு. இப்போ அதை சுற்றி திருமண் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அதில் ஒரு கயரில் மஞ்சளை நல்லா தடவிட்டு அதில் ஒரு பீஸ் கரும்பு, ஒரு பீஸ் அளவுக்கு மஞ்சக்கிழங்கு, ஒரு பீஸ் வாழைப்பழம், அதே மாதிரி ஒரு புஷ்பம் எல்லாத்தையும் சேர்த்து அந்த கயரில் கட்டிட்டு பானையை சுற்றி கட்டியிருக்கேன். 2 பானையிலையும் அதே மாதிரி கட்டி வச்சாச்சு. பக்கத்துலேயே ஒரு தட்டில் வெத்தலை, பாக்கு, பழம் எல்லாமே நம்ம வச்சுட்டோம். விளக்கும் திரி போட்டு வச்சு விளக்கேற்றியாச்சு. எண்ணெய் விட்டு பெருமாள் ஃபோட்டோவில் புஷ்பத்தை வச்சாச்சு. இப்போ நம்ம பொங்கல் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்ல நேரம் காலையில் 7:30லேருந்து 8:15 அதுக்குள்ளேயே நாங்கள் பொங்கல் பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கி பொங்கப்பானை 2ஐயும் அப்படியே ஏற்றக்கூடாது அடுப்பில். அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி, பால் 2ஐயுமே கலந்து அடுப்பில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் 2மே நாங்கள் எவ்வளோ பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சக்கரை பொங்கல் 3/4 டம்ளர் அளவுக்கு அரிசியும் கொஞ்சமாக மட்டும் துவரம்பருப்பு போட்டிருக்கோம். ஏன்னா வெறும் அரிசி பண்ணக்கூடாது. அதனால் கொஞ்சம் மங்களகரமாக துளி துவரம்பருப்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வெண்பொங்கல் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் பச்சரிசியும் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பும், இதுதான் நாங்கள் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம சக்கரை பொங்கல் முதல்ல பால் நல்லா பொங்கி வந்தாச்சு. பொங்கலோ பொங்கல், ரொம்பவே அருமையாக இந்த வருஷம் 2026 எல்லாருக்கும் நல்லபடியாக அமையணும். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். வெண்பொங்கலுக்கு பால் நல்லா பொங்கியாச்சு. இப்போ இது 2லேயுமே நம்ம வச்சுருந்த அரிசி, பருப்பு எல்லாமே வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். அதை சக்கரை பொங்கலில் ஆல்ரெடி நாங்கள் அரிசி, துளி துவரம் பருப்பு வச்சுருந்தோம். அதை ஆட் பண்ணியாச்சு. இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம அரிசி, பாசிப்பருப்பை வாஷ் பண்ணி வச்சுருந்தோம். அதையும் சேர்த்துக்கலாம். 2ஐயும் சேர்த்து கலந்து விட்டுக்க போகிறோம். மொத்தமாக சக்கரை பொங்கலுக்கு 4 டம்ளர் தண்ணி தேவைப்பட்டது. வெண்பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா 5 டம்ளர் தண்ணி தேவைப்பட்டது. இதோட கூடவே கொஞ்சம் பாலும் ஆட் பண்ணியிருக்கோம். மொத்தமாக எல்லா தண்ணியும் முதல்ல ஆட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சமாக சேர்த்துட்டு அரிசி வெந்து வர வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை நம்ம அப்பப்போ தான் சேர்த்து கலந்து விட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலுக்கு நம்ம இதில் வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 3/4 கப் இருக்கும் வெல்லம். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்றவாறு ஸ்வீட்னஸ்க்கு சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை நல்லா பாகு வெல்லத்தை இடித்து வச்சுருக்கோம். அதை உள்ளே சேர்த்து வெல்லம் நல்லா கரையட்டும் ஒரு சைடு. இங்கே பார்த்திங்கன்னா வெண்பொங்கலுக்கு தேவையான அளவு தண்ணி எல்லாம் விட்டு பொங்கல் நல்லா வெந்து வந்தாச்சு. தேவையான அளவு வெண்பொங்கலுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா அடி ஒட்ட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சக்கரை பொங்கலும் பார்த்திங்கன்னா வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடுது. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ இது 2த்துக்குமே நம்ம தாளித்து கொட்ட போகிறோம். பாருங்கள், சக்கரை பொங்கல் நல்லா பர்ஃபெக்டாக இந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இப்போ இதில் தாளித்து கொட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நெய் விட்டுக்கோங்க. நெய் மணக்க பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அந்த நெய்யில் முந்திரி, திராட்சை 2ஐயுமே நல்லா வறுத்துட்டு, தாராளமாக முந்திரி திராட்சையை வறுத்துட்டு அப்படியே நெய்யோட சக்கரை பொங்கலில் சேர்த்துட வேண்டியதான். வெண்பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கோம். இதுலேயும் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு மிளகு, ஜீரகம் 2 ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மீடியம் சைஸ் துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு துருவி இஞ்சி துருவல் கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு தாராளமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காய வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தாளித்ததையும் நம்ம வெண்பொங்கலில் சேர்த்துடலாம். இப்போ வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் 2மே வெத்தலைப்பாக்கு பழத்தோடு நம்ம ரெடி பண்ணிட்டோம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அப்படியே கலந்து விட்டுக்க வேண்டிதான். அடி ஒட்ட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டைம் ஆக இன்னைக்கு சக்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா இறுகி வரும். வெண்பொங்கலும் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. தாளித்ததோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை பெருமாளுக்கு அம்சி பண்ணிடலாம். எல்லாமே ரெடி பண்ணி பெருமாளுக்கு ஜலத்தை சுற்றி நல்லா அம்சி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம ஆரத்தி காட்ட வேண்டிதான். நம்மளோட 2026 தைப்பொங்கல் இனிதே நிறைவேறியாச்சு. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கணும் இதுக்கப்புறம்னு சொல்லிட்டு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மறுபடியும் ஹாப்பி பொங்கல். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட்டால் தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே கொடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.